உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. தோசை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஒரு கப்பில் சம அளவு பச்சைப்பயிறு, ராகி இதை எடுத்துக்கணும். அதே கப்பில் பாதி அளவு பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா நைட்டு ஊற வச்சு இப்போ காலையில் பார்க்கும்போது பாருங்கள் நல்லா வந்து ஊறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து அரைக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ தேவையான அளவு இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து தோசை மாவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சா போதும். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய கப்பில் வந்து அளவு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இட்லி மாவு தாங்க, அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து முக்கியமான இன்னொரு பொருள்னால் ஜீரகங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ அதையும் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம். இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான தோசை. ஏன்னா இதில் வந்து மெயின் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, ராகி ரெண்டுமே சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தோசைக்கு பார்த்திங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி மட்டும் தான் செஞ்சேன். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த தோசை பாருங்கள் கல்லுலையும் பார்த்திங்கன்னா ஒட்டாது. ஏன்னா வந்து இதில் நம்ம வந்து ஆல்ரெடி இட்லி மாவு சேர்த்ததால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா முறுவலாகவும் வரும், தோசை நல்லாவும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வந்து அன்றைக்கி என்ன செஞ்சேன்னா தேங்காய் சட்னி தாங்க செஞ்சேன். ஸோ அவ்வளோதாங்க, எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.